வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பல பேருடைய வேண்டுகோளுக்கிணங்க ஒரு ஜாதகத்தை எப்படி அணுகுவது, ஏன்னா என்னுடைய கிளையண்ட்ஸ் மட்டுமல்லாமல் நம்முடைய சேனல் நேயர்களும், சார் டிவியில் ஒரு பலன் சொல்கிறாங்க, பத்திரிக்கையில் ஒரு பலன் சொல்கிறாங்க, அவர் டிவியில் சொல்லும்போதே அவங்க உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றவாறு அப்படின்னு ஒரு போட்டுடுறாங்க. இதில் எதை நாங்கள் எடுத்துக்கிறது? இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்து சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு டிவியில் காலையில் சொன்னால், அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொட்ட மாட்டேங்குது. என்ன காரணம்? இதில் ராசி பலன்கள்ங்கிறது என்ன, ஜனனகால ஜாதக பலன்கள்ங்கிறது என்ன, திசாபுத்தி பலன்கள்ங்கிறது என்ன, இதை பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதற்கான ஒரு சின்ன விளக்கம்தான் இந்த வீடியோ. ஒன்றும் இல்லை, இப்போ ஜனனகால ஜாதக பலன் என்பது நீங்கள் கட்டின வீடு மாதிரி பர்மனண்ட். அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அது எந்த காலத்துலேயும் உங்களுடைய பெயரில் நீங்கள் கட்டிய வீடு நீங்கள் கட்டின இடத்துல இருக்கும். ரைட்டு. அதுக்கு அதோடைய தோற்றம், அதோடைய இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே தீர்மானித்து எல்லாம் செஞ்சிட்டீங்க, பிளான் பண்ணி. அதுபோலத்தான் ஜனனகால ஜாதக பலன் என்பது உங்களுடைய ராசி கட்டமும் வம்ச கட்டமும் உள்ள அந்த ஜனனகால ஜாதக பலன் என்பது பர்மனண்ட்டு. உங்களுடைய தோற்றம், உங்களுடைய நிறம், உங்களுடைய உயரம், உங்களுடைய டோட்டலாக உங்களுடைய அப்பீரன்ஸ், உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய குணநலங்கள், கேரக்டர், இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் ஜனனகால ஜாதகம். நீங்கள் படிப்பீங்களா, படிக்க மாட்டீங்களா, அரசு வேலை கிடைக்குமா, தனியார் வேலை கிடைக்குமா, அல்லது பிஸ்னஸ் பண்ணுவீங்களா, இல்லை வெளிநாடு சென்று பொருளீட்டுவீர்களா, உங்களுடைய உடல் நலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், உங்களுடைய ஆயுள், அந்த லைஃப் ஸ்பேன் எது வரைக்கும் ஒரு உத்தேசமாக தோராயமாக அல்பாயுஸ் இல்லாமல் அல்லது மீடியம் ஏஜில் ஒரு 50 வயசில் அல்லது 60 வயசில் 70 வயசில் நமக்கு வரைக்கும் இந்த லைஃப் ஸ்பேன் இருக்கா, ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதா? ஏன்னா ஆயுளை சுத்தமாக கணக்கு போட்டு சொல்லவும் கூடாது, யாரும் அதை தெரிஞ்சுக்கவும் கூடாது, அது வேறு விஷயம். ஆனாலும் அகால மரணங்கள் நேராமல் இப்போ எவ்வளோ பேரை பார்க்குறோம். 25 வயசில் 30 வயசில் 40 வயசில் சின்ன பிள்ளைகளை கை குழந்தைகளை அல்லது ஒரு படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை விட்டுவிட்டு குடும்பத் தலைவர் மரணம் அல்லது குடும்பத் தலைவி மரணம் அப்படிங்கிற செய்தி தினசரி நம்ம தொலைக்காட்சிகள்லையும் அதுலேயும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இது போன்ற அகால மரணங்கள் நேராமல் இருக்கவும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? சார் ஜாக்கிரதையாக இருந்தால் தப்பிச்சிடலாமா? அதெல்லாம் விவாதத்துக்குரியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அந்த கிரகங்களுடைய பலங்களை பொறுத்தது. அந்த மாரக திசை, மாரக கிரகங்கள், அதோடைய வலிமை, அதனை பார்க்கின்ற கிரகங்களின் வலிமை, அது சேர்ந்திருக்கின்ற கிரகங்களின் வலிமை, அந்த கிரகங்கள் வாங்கியிருக்கின்ற சாரங்களின் அந்த சாரம் என்ன நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கு, அந்த நட்சத்திராதிபதி யார், அவருக்கும் இந்த ஜாதகர் இப்படி இந்த ஜாதகருக்கு அவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா, பல கோணங்கள் ஆராய்ந்து அதை சொல்லணும். அதனால் மரணத்தை பற்றி நம்ம அதில் யாராலையுமே முடிவெடுக்க முடியாது. அது கடவுளுடைய கருணையை பொறுத்தது. அது இறைவன் இந்த இறைவன் ஆல்ரெடி இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க இயற்கை உங்களுக்கு எவ்வளோ நாள் வாழ்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறதோ அது வரையிலும் வாழலாம். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இப்போ நீங்கள் மியான்மரில் கூட பார்த்துருப்பீங்க, பழைய பர்மா, இப்போ மியான்மர். அதில் பூகம்பத்தில் ஒரு வாரம் கழித்து ஒரு மூதாட்டி உயிரோடு வெளில எடுத்துருக்குறாங்க. அப்போ மரணம் என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்டது. அதை தெரிந்து கொள்ள முடியாதே தவிர அதனால் வரைக்கும் நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்து தான் தீர வேண்டும், அல்லது போயிட்டு வான்னு சொன்னால் போயிட்டு கிளம்பிட வேண்டியது, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே மரணம் என்பது எல்லோரும் நினைக்கிற மாரி ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. அது ஆக்சுவலாக அது ஒரு விடுதலை. ஒரு நோயிற்று இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை. அதோடு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனையே. மற்றவங்களுக்கு ஆரம்பமாகும், அது வேறு விஷயம். அப்போ மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அது எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட். அதில் நம்ம நினச்சா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்,
கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அது என்றைக்கு நம்ம விதி தீர்மானிக்கப்பட்டிருக்கோ அன்றைக்கி நம்ம டாடா சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியது தான். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறேன்னா இருக்க முடியுமா? அது எப்போ வருதுன்னு தெரியுமா நமக்கு? அப்போ அது வரையிலும் ஓரளவு நம்ம ஒரு கைட்லைன், இந்த ஜாதகம் என்பது ஒரு கைட்லைன் தான். என்ன கேட்டாக்கா, அந்த ஜாதகத்தை கையில் தூக்கிட்டு ஒன்றுத்துக்கும் தினசரி வேலை பார்க்குறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு, அதுக்கெல்லாம் ஜாதகம்லாம் பார்க்காதீங்க. ராசி பலன் அதெல்லாம் எதையும் பார்க்காதீங்க. சந்திராஷ்டமமாக கவனமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி என்னுடைய ரொம்ப சின்சியரான அட்வைஸ் என்னென்னா, ஜாதகத்தை எப்போதும் கையில் எடுக்காதீர்கள். ஒரு முக்கியமான காரணம், ஒரு என்ன படிக்க வைக்கணும். இப்போ பையன் 9th படிச்சுக்கிட்டான் அல்லது 8th படிச்சுனா இவன் என்னவா பின்னாடி வருவான்? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக வருவானா, அல்லது ஒரு பெரிய நல்ல பேச்சாளராக வரப்போனானா, பாடகராக வரப்போகிறானா, அல்லது ஒரு ஒரு மியூசிக் டைரக்டராக வரப்போகிறானா, அல்லது ஒரு ஒரு சிவில் இன்ஜினியரா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, லாயரா, டாக்டரா, இல்லை அந்த டாக்டரில் இன்னும் ஒருபடி இறக்கமாக அடுத்தடுத்த லெவல்லையா பேராமெடிக்கல் கோர்சஸா, இதில் எது அவனுக்கு பொருத்தமாக இருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணிடுறது. அதுக்கு அந்த லைன்லேயே அவனை கொண்டு போகிறதுக்கு உதவும் போது நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டியது தான், அவனை என்ன படிக்க வைக்கணும். அல்லது ஒரு கல்யாணம், அப்போ அவனுடைய ஜாதகத்தை எடுத்து, அந்த பிள்ளைங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டியது தான். அல்லது ஒருத்தர் உடல்நலக் குறைவாகவே இருக்கார், தேரவே இல்லை, அப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். ஏன் இவருக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இவருக்கு என்ன பிரச்சனை, இவர் இன்னும் எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தை பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக இவருக்கு என்ன பேரும் இன்னும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணுமா என்ன ஏதுங்கிறத அதை முடிவு பண்ணுறது. இவர் எப்போ எந்திரிச்சு திரும்ப நடமாடுவார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுறதுக்கு ஜாதகத்தை பார்க்கலாம். அல்லது ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அல்லது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்க்க சரியான நேரம் தானா, இல்லை சிக்கலில் மாட்டிக்குவோமா, போய் ஏதாச்சும் வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டால் என்ன செய்கிறது, அந்த நேரத்தில் ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. இது நல்ல நேரம் தானா, உங்களுக்கு உகந்த காலகட்டம் தானா, பூமி யோகம் இப்போது இருக்கிறதா, அதை வாங்கினால் நம்ம நிலைக்குமா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தை பாருங்கள். மற்றபடி நீங்கள் மற்ற நேரத்தில் ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே. அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் தான், அது ஒரு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், அது ஒரு சயின்ஸு. அதில் கால்குலேஷன், பேஸ்ட் ஆன் த கால்குலேஷன்ஸ் தான் எல்லாமே. அதில் விதிப்படி தான், ஜோதிட விதிப்படி தான். 9ல் குரு இருந்தால், 8ல் கேது இருந்தால், அப்போ அவனுக்கு கண்டிப்பாக அதோடைய பாதிப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஜனனகால ஜாதகத்தில் 8ல் கேது இருக்குன்னு வச்சுங்களேன், அவனுக்கு என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது பர்மனண்ட்டு. ஒரு மலச்சிக்கல் அவனுக்கு தொடர்ச்சியாக அந்த மலக்குடல் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கலாம், அல்லது ஒரு மனநல பிரச்சனைகள் வரலாம், தெளிவு இல்லாமல் இருக்கலாம், எப்போது பார்த்தாலும் ஒரு மந்தகதியில் இருக்கலாம். இது போன்று இந்த விஷயங்களை இதெல்லாம் பர்மனண்ட், இது மாறவே போகிறதில்லை. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி அவங்கள அந்த லைனில் கொண்டு போகிறதுக்கு, அப்போ அதுக்கு தகுந்தது மாரி நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம். அல்லது நீண்ட நேரம் கண் விழிக்காம, அப்புறம் 8ல் கேது இருக்குது, நீ இன்னும் ஏற்கனவே பிரச்சனை வரும், இன்னும் அந்த கண்ணை வேற முழிச்சிக்கிட்டு நைட்டு 12 1 மணி வரைக்கும் செல்லை நோண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னால் பெரிய மன உளைச்சலுக்கும் மனநல பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறாங்க. அல்லது வயிற்று பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள், மலக்குடல் பிரச்சனைகள், இதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய லைஃப் ஸ்டைலை தீர்மானித்து கொள்ளலாம். அதுக்கு வேணால் பார்க்கலாம். அப்போ இது எப்படி சார் அணுகிறது, இதில் எப்படி இதை ஏற்கனவே பல தடவை சொன்னது தான், இருந்தாலும் பல நேயர்களுக்கு இன்னும் அது தெளிவாகவில்லை. ராசி பலன் என்பது கோச்சார பலன்கள். அது இந்த அன்றாடம் கோள்களின் இயக்கம். இப்போ குரு இன்றைக்கி 8ல் இருக்குது, உங்களுடைய ராசிக்கு 8ல் இருக்காரா, நாளைக்கு 9க்கு நகர்ந்துருவார். அது பர்மனெண்ட் இல்லை, ஒரு வருஷம். குருவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம், கூட ஒரு 10 நாள் கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். அதுமாதிரி ராகு கேதுவா 1.5 வருஷம் ஒரு கிரகத்தில், ஒரு ராசியில். அந்த ராகு கேது என்ற கிரகங்கள் ஒரு ராசியில் 1.5 வருஷம் இருக்கும்.
சனியா 2.5 வருஷம் இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய பலன்கள் மாறிக்கொண்டிருக்கும். அஷ்டமத்து சனி, 7.5 சனி, கண்டகச்சனி, இதெல்லாம் அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ 8ல் ராகு வருது அப்படின்னா என்ன கவனமாக இருக்கணும்? விஷச்சேர்க்கை, ஃபுட் பாய்சனிங் இருக்கலாம், அல்லது ஒரு விஷக்கடி, அல்லது ஒரு டெர்மட்டாலஜிக்கல் இஷ்யூஸ், தோல் நோய்கள், ஸ்கின் டிசீஸ் வரலாம். அப்போ இதற்கு தகுந்தாற் போல நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்வதற்குத்தான் இந்த ராசி பலன். நல்லா தெரிஞ்சுங்க, இது கோச்சார பலன்கள். இது ஒரு 15% மட்டுமே, 15% மட்டும்தான். கோச்சார பலன்கள் என்பது ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி ஒரு 15% தான் பாதிக்கும். அதனால தான் நீங்கள் தினசரி ராசி பலன்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது நகைப்புக்குரியதாக சில பேருக்கு அது ஆயிடுது. இன்றைக்கி பணம் கொட்டுன்னு கொட்டும்பாங்க, இவர் பார்த்தா அன்றைக்கி லாஸ் ஆகிடுவார், எல்லாத்தையும் ஏதோ ஒரு பணத்தை இழந்துருவார். சார் இது எப்படி சார் காலைல இதுமாரி சொன்னார், எனக்கு இன்றைக்கி மாரி நடந்துச்சு அப்படின்னு என்கிட்ட பல பேர் கேட்குறீங்க. ரைட்டு, இல்லைன்னு சொல்ல, நடக்கலாம். அப்போ தான் ஒரு கடைசியில் ஒரு சின்ன இக்கு போட்டுருவார். உங்களுடைய ஜனனகால தசா புத்தி, அந்த தசா புத்தி பலன்களுக்கு ஏற்றவாறு இது கூடலாம் குறையலான்றார். அப்போ அவர் ஒரு கண்டிஷன், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது உள்ள ஒளிந்திருக்கிறது. அந்த தசாபுத்தி பலன் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் தான் உங்களுடைய கோச்சார பலன்கள், தினசரி ராசி பலன்கள் பேசும். சார் அது எத்தனை %? அது ஒரு 20%, 20 விழுக்காடு. தசாபுத்தி பலன்கள் என்பது தோராயமாக ஒரு 20 விழுக்காடு உங்களுக்கு பேசும். அப்போ எது சார் மேக்சிமம் பேசும் அப்படின்னாக்கா இந்த 20, 15, 35% போக மீதமுள்ள 65% தான் உங்களுக்கு பேசும். அதுதான் உங்களுக்கு பர்மனண்ட்டு. உங்களுடைய தொழிலை, உங்களுடைய தோற்றத்தை, உங்களுடைய குணநலன்களை, உங்களுடைய உடல்நலத்தை, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது அந்த ஜனனகால ஜாதகம் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அது பரிகாரங்களுக்கு உட்பட்டது அல்ல. அந்த 65% என்பது அது பர்மனண்ட், எழுதியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதில் இனிமேல் எதோ ரீகால் பண்ண முடியாது, ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் டிசைடட். அப்போ அதை பற்றி நீங்கள் அதில் என்ன பண்ணலாம்? இப்போ ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன செய்யலாம்? அந்த பையன் மேற்கொண்டு ரொம்ப படிக்கிறதுல செலவு பண்ணாமல் ஒரு அந்த அரசு பணிக்கு தேவையான, அல்லது வங்கி பணிக்கு தேவையான, அல்லது ஒரு காவல்துறை பணிக்கு தேவையான, நீதித்துறை பணிக்கு தேவையான, அல்லது ஒரு வனத்துறை பணிக்கு தேவையான அந்த தேர்வுகளுக்கு தயாராகலாம். ஒரு மினிமம் ஒரு டிகிரி வாங்கிட்டு, அல்லது ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் வாங்கிட்டு, ஒரு இஜிஓ அல்லது ஒரு யூஜிஓ அல்லது பிஜிஓ வாங்கிட்டு ட்ரைனிங் சென்டரில் ஜாயின் பண்ணி, இந்த கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கான முயற்சிகளை பார்க்கலாம். அதுதான் நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். உங்களுக்கு இன்ஜினியரிங் வராது, அல்லது புதன் ஒரு வீக்காக இருக்குது, உங்களுக்கு அஸ்தமனமாக இருக்குது, அல்லது அஸ்தங்கதமாக இருக்கிறது, இந்த பையனுக்கு கணக்கே வராதுன்னா அவனை கொண்ட இன்ஜினியரிங்கில் சேர்த்து என்ன பிரயோஜனம்? அப்போ டோட்டலாகவே லைஃபே வேஸ்ட் ஆகிடும். அவன் வேண்டா வெறுப்பா அதை படித்து அதுலேயும் நிறைய அரியர் வச்சு அந்த பணிக்கான எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அந்த படிப்புக்கான எந்த ஒரு பணியும் கிடைக்காமல் அந்த டோட்டலாகவே அந்த படிப்பு வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அவனுக்கு எது தகுந்த, அவனுக்கு தகுந்த அந்த பின்னாளில் அவனுக்கு வருமானம் தரப்போகின்ற அல்லது அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவனுக்கு கொடுத்து விட்டால், இப்போ லாயராக அவனு வச்சுங்க, சந்திரன் நல்லா உச்சமாக இருக்குது, சந்திரன் நல்லா அவனுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது, சுபத்துவம் பெற்று இருக்கிறது, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது. அதில் நம்ம நிறைய நுணுக்கங்கள் இருக்குது உள்ள, அது உள்ளே போக வேண்டாம், அது அஸ்ட்ராலஜி. அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு நீதித்துறை, அதாவது வாதாடும் திறன், அவர் ஒரு லாயராக போகலாம், பின்னால் பெரிய பதவிகளுக்கு போகலாம், அவருக்கு ஒரு குருச்சந்திர யோகம் இருக்குது, அல்லது குருமங்கள யோகம் இருக்கிறது, அவர் பின்னாளில் ஒரு பெரிய நீதி அரசராக வரக்கூடும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ போய் அவனை போய் இன்ஜினியரிங் படித்து வச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, அது ஏற்புடையதாக இருக்குமா? அப்போ அவனுடைய விருப்பமும் அறிந்து, நான் தான் என்னுடைய ஜாதகமாக இருக்கணும், ஒரு 4 ப்ரையாரிட்டி எழுதிடுவேன்.
முதல் வாய்ப்பாக, ரெண்டாவது வாய்ப்பாக, மூணாவது வாய்ப்பாக, லீஸ்ட் சான்ஸ் என்ன? இதில் அந்த பெற்றோருக்கு அதற்கான பொருளாதார சூழ்நிலை, அந்த பையனுக்கு பிடித்திருக்கு, அந்த எந்த துறை பிடித்திருக்கிறது, அது ஒரு பாயிண்ட்டு. அது இல்லாமல் அவங்கள்ட்ட நியர்பை என்ன, அந்த எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டி நியர்பை என்ன இருக்குது. ஒரு பெண் பிள்ளைகளாக இருக்குது, ரொம்ப தூரத்தில் அனுப்பி படிக்க வைக்க முடியாது, அண்டை மாநிலங்களுக்கு அனுப்ப முடியாதுன்னா, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பதற்கான யோகம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து அதில் சொல்ல போகிறோம். இவன் அயல்நாட்டில் சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்பு இருக்கா, அயல்நாட்டில் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லும்போது அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் இப்போலேருந்தே அவனை டியூன் பண்ணிக்கலாம். ஒரு இங்கிலீஷ், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சேர்த்து விடலாம். அந்த லாங்குவேஜ் நல்லா, இப்போ ஒரு ஜெர்மனுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்கலாம். ஃப்ரான்ஸுக்கு அனுப்புனா ஃப்ரெஞ்சு, ஜெர்மனிய மொழி, எது வேணாலும் நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் அவனை தயார் செய்வது, அது ஒன்று தான் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று. அப்போ இந்த பர்மனண்ட் என்பது மாறப்போகிறதில்லை, அது பரிகாரங்களுக்கும் உட்பட்டதில்லை. புதன் அஸ்தமனம்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு அந்த கணக்கு வராதுன்னா வராது தான், அவனுக்கு பிடிக்காது. வராதுங்கிறத விட அவனுக்கு பிடிக்காது. இல்லை ஏன்னா அதை படிக்க சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. அல்லது வாக்குஸ்தானாதிபதி ஒருத்தனுக்கு ரொம்ப வீக்காக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவன் பேசுகிறதுக்கே தயங்குவான். அவனை போய் நீங்கள் லாயருக்கு படிக்க வச்சிங்கன்னு வச்சுங்க, சட்டம் படிக்க வச்சிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்குமா? அப்போ நீங்கள் ஜாதகத்தை எப்படி அணுக வேண்டும், அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இவனுடைய எதிர்காலம் இந்த ரூட்டில் தான் இருக்கும் அப்படின்னாக்கா அதற்கு தகுந்தாற் போன்ற உள்ள அந்த பொருட்களை கையில் கொடுத்து அந்த பயணத்துக்கு அனுப்புவதான வாழ்க்கை பயணம், அவ்வளோதான். அதற்கான கருவிகளை கையில் கொடுப்பது, அதுதான். இப்போ ஒரு சட்டம் படிக்க வச்சா பின்னாடி நீதியரசராக வருவான்னு ஒரு அமைப்பு இருந்தால் அவனுக்கு நீங்கள் சட்டம் கற்றுக் கொடுங்க, சட்டத்தை படிக்க வைங்க, லா படிக்க வைங்க. அல்லது அவன் மிகச்சிறந்த பொறியாளராக வருவான், சனி நல்லா உச்சமாக இருக்கிறது, ஜீவனஸ்தானாதிபதி சனியாக இருந்து அது சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவளுக்கு ஒரு சிவில் இன்ஜினியரிங் மிகப்பெரிய ஒரு நல்ல கட்டுமான பொறியாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அவனை நீங்கள் அதுக்கு தகுந்தது மாதிரி டியூன் பண்ணணும். அவனுக்கு இயல்பாகவே இருக்கும், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது லேசாக அப்படி கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். அவன் அந்த லைனில் போய் செட் ஆகிடுவான். இன்னும் பல இது ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். நான் ஒரு எல்கேஜி மாணவன் தான். அதில் நான் என்ன இன்னும் அந்த ஜோதிடத்தில் எனக்கு எதுவுமே தெரியலன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இது தன்னடக்கத்துக்காக சொல்ல, எல்லாருக்கும் அதே நிலைமை தான். ஜோதிடம் என்பது நிறைய இன்டீரியர், அதில் இன்னும் சின்ன சின்ன மைனர் பாயிண்ட் போயிட்டே இருக்கு. இந்த சாரம் வாங்கினா என்ன, இந்த சேர்க்கை இருந்தால் இத்தனை டிகிரியில் இருந்தால் என்ன, இந்த கிரகத்துன்னு அந்த நிழலில் இருந்தால் என்ன, அஸ்தங்கதம்னா என்ன, வக்ரம்னா என்ன, ருஜ்ஜுன்னா என்ன, அதிச்சாரம், இப்படி ருஜ்ஜுங்கிறது அதிச்சாரம், அது ஒன்றுத்துக்குமே நிறையா பலன்கள் இருக்கு. அதை தெரிந்து கொண்டு அதை கரை கண்டவர் யாரும் இல்லை, அதை நான் உறுதியாக சொல்லுவேன். எல்லாருமே ஒரு முக்கியமான குறிப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தான் ஆராயுது, அவ்வளோதான். இல்லாட்டி ஒரு ஜாதகத்தை ஒரு வருஷம் ஆராயலாம், அதெல்லாம் தேவையும் இல்லை. அப்படியே அந்த வாழ்க்கை ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும், என்னைக்கு சாவோம், என்னைக்கு இது பண்ணுவோம், அப்படிதான் தேவையே இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துங்க. என்ன படிக்க வைக்கணும், பின்னால் என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், உங்களுக்கு சுக்கிரன் சார்பாக இருக்குன்னு வச்சுங்க, 6ஆம் அதிபர் சுக்கிரனாக இருந்து குருவும் அதோடு சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது, அதை உள்ளே போக வேண்டாம். நீரிழிவு தாக்கக்கூடிய அபாயம் இருக்குன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணிடணும், உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் தாத்தாவுக்கு யாருக்காவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்ததா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்போலேருந்தே கவனமாக இருக்கலாம். அதை தள்ளி போடலாம். ஒரு 35 வயசுலேயே வர்றதுக்கு பதிலாக ஒரு 55 வயசு வரைக்கும் அதை முறையான உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சிகள் மேற்கொண்டு அதை தள்ளி போட்டணும். அதை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வரும். ஆனால் பெரிய அளவில் நம்மளை அது தொல்லை தராமல் பார்த்து கொள்ளலாம். இப்போ சந்திரன் அதுமாரி ராகுவோடு சேர்ந்துருக்கு, கேதுவோடு சேர்ந்துருக்கிறது, மனநல பிரச்சனைகள் வரலான்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எடுத்ததுக்கெல்லாம் போட்டு உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோம்னு வச்சுங்க, என்ன செய்கிறது? பல அனுபவங்கள் எனக்கு உண்டு.
என்னுடைய வயதுக்கு பல 22 வருஷமாக நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல பேர் அதோடைய மாட்டி வெளியில் வந்திருக்கிறாங்க. யாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நானும் கூட விதிவிலக்கு இல்லை. அதனால் நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுங்க. ஜனனகால ஜாதக பலன் என்பது யார் நினைத்தாலும் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அது உங்களுக்கு கல்லின் மேல் எழுதப்பட்ட எழுத்து, கல்வெட்டுக்கள். அதற்கு பரிகாரம் பண்ணுறேன், உங்களுக்கு நான் வாங்கி தர்றேன், அது இதுன்னு சொன்னால் நம்பாதீர்கள். அதற்கு யார் எந்த இடைத்தரகர்களையும் யாரையும் நம்பி மோசம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பரிகார ஹோமம் பண்ண போகிறேன், அதெல்லாம் நத்திங் டூயிங். ஒரு கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இதற்கு இதுக்கான சிறப்பு பரிகாரம் யாகம் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. உனக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டுமா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் அதிலெல்லாம் நம்பி காசை விட்டுற வேண்டாம். இதனுடைய தாய்மையான வேண்டுகோள். இதுக்கு மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் செய்கிறதில்ல அது மாதிரி. அப்போ நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ராசி பலன் என்பது ஒரு 15% மட்டுமே. தசாபுத்தி பலன்கள் என்பது 20%. ஜனனகால ஜாதக பலன் என்பது 65%, 65%. அப்போ இதை பொறுத்து நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, அந்த 7.5 சனிலாம் கூட அதுக்கெல்லாம் நிறையா விதிவிலக்குகள் இருக்குது. எந்த ராசிக்கு சனி ரொம்ப படுத்துவார் அப்படிங்கிறதுலாம் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு ஐயோ 7.5 வந்துருச்சு, அஷ்டமச்சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. எல்லாமும் கடந்து போகும். எல்லாத்தையும் அந்த நேரத்தில் குரு நல்ல நிலைமையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். இல்லாட்டி ராகு கேது ஒரு நல்ல சரியான இடத்துலேருந்து உங்களை காப்பாற்றுவார். அதுதான் அந்த ரகசியங்கிறது. அதுதான் ஒரே நேரத்தில் எல்லா கிரகமும் அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரேரு. இந்த ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க, அந்த எல்லா கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வருகிறது. அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லு, நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ரொம்ப விகரசாக உங்களை தாக்கியே தீரணுன்னு இருக்கும்போது இன்னொரு கிரகம் உங்களை காப்பாற்றும். இப்போ சனி ரொம்ப மோசமான பொசிஷனில் இருக்கும்போது குரு காப்பாற்றி விடுவார், அல்லது குரு மோசமான பொசிஷனில் இருக்கும்போது சனி காப்பாற்றி விடுவார். இந்த பர்முட்டேஷன் காம்பினேஷன் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கும். அது போல தான் இதுவும் நிறைய கூறுகள் இருக்குது. இது இதோட சேர்ந்தா, இது அதோட சேர்ந்தா, அது பார்த்தா, இது எவ்வளோ நாள், இந்த நட்சத்திரத்துடைய சாரத்தில் பயணம் செய்கிற வரைக்கும் என்னென்ன செய்யும், இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டவை. அதனால் இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் தயவுசெய்து தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணி அங்கே போய் பார்க்குறேன், இங்கே போய் பார்க்குறேன், குறி சொல்கிறாங்க, அங்கே போய் கேட்குறேன், அருள்வாக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க தயவுசெய்து. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது நம்புறவங்க நம்பிட்டு போட்டால் அதை பற்றி இல்லை. அதனால் எந்த பலனும் நடைபெறும். கடவுள், இயற்கை அல்லது பெற்ற தாய் தந்தை அவர்களை வணங்குங்கள், அன்னதானம் செய்யுங்கள், ஆடை தானம் செய்யுங்கள், ஔஷத தானம் செய்யுங்கள், மருந்து வாங்கி கொடுங்க நோயாளிகளுக்கு, சாப்பாடு உங்களால் முடிஞ்ச எக்ஸ்டென்ட். ஒரு 4 இட்லியை வாங்கி 4 இட்லி கொண்ட ஒரு பொட்டலத்தை ஒரு 4-5 பேருக்கு வாங்கி கொடுத்தா கூட அன்னதானம் தான். ஒரு சாம்பார் சாதம் 4 பொட்டலம் 80 ரூபா அல்லது 100 ரூபான்னு வச்சுங்க. அதை 4 பேருக்கு வாங்கி கொடுத்தா அதுவும் அன்னதானம் தான். சரி, இதெல்லாம் எதுவுமே முடியாது. பிஸ்கட்டு ஒரு 3 ரூபா பிஸ்கட்டை வாங்கி ஒரு 4 பிஸ்கட்டு, ஒரு 3 பிஸ்கட் 3 பாக்கெட் 10 ரூபா. அதை பிரித்து மொட்டை மாடியில் போட்டிங்கன்னா ஒரு 10 பறவைகள் சாப்பிட்டா அதுவும் அன்னதானம் தான். ஆக இது நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது எதுக்கு வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கேன்னாக்கா, இதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் கடவுளுடைய ஒரு பக்கம் கதவை சாத்தினால் ஒரு பக்கம் ஜன்னலை திறப்பார். அந்த நம்பிக்கையில் இருங்க. இந்த ராசி பலன்களை பார்த்து பயப்படாதீங்க. லக்னம், தசாபுத்தி, கோச்சாரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். இது உன்னை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூரா இன்றைக்கி இதுமாரி ஆகிடும்னா அதுமாரி எப்படி ஆகும்? அல்லது ஒரு ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டு கன்னிராசி இவங்களுக்கு இன்றைக்கி பூரா கன்னிராசிக்காரர்களே நீங்கள் வெளியில் போகாதீர்கள் அப்படிலாம் இல்லவே இல்லை. இது சந்திராஷ்டமம்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும், எச்சரிக்கையாக இருங்க, அவ்வளோதான். நான் ஏற்கனவே சந்திராஷ்டமம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள்.
என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, ஜோதிடத்தை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பி, இதை பாருங்கள், இந்த வருஷம் இப்போ சனிப்பயிற்சியே கிடையாது சார். இது எப்படி சார், நீங்கள் சனிப்பயிற்சி இல்லைங்கிறீங்க, இன்னொருத்தர் சனிப்பயிற்சி இருக்குங்கிறாரு. நாங்கள் எதை சார் நம்புறது? நீங்கள் எதையும் நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சிங்க. இப்போ இங்கே தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநள்ளாறில் வந்து என்னைக்கு சனிப்பயிற்சியோ அன்னைக்கு தான் நமக்கு சனிப்பயிற்சி. இப்போ தெளிவாக அறிவிச்சிட்டாங்க தொலைக்காட்சியில், இந்த வருஷம் கிடையாது. அடுத்த வருடம் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தான் சனிப்பயிற்சி. 2026 மார்ச் முதல் வாரத்தில் தான் சனிப்பயிற்சி. அதே போல் இந்த வருஷம் என்னென்ன பயிற்சி இருக்குது அப்படின்னாக்கா, ஏப்ரல் 26 ராகு கேது பயிற்சி, மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் தான் இப்போ சமீபத்தில் வர இருக்கிறது. சனி பயிற்சி அடுத்த வருஷம்தான். அதனால் இதுதான் நம்ம திருநள்ளாறு கோயிலில் என்னைக்கு வந்து சனிப்பயிற்சி அடாப்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு சனிப்பயிற்சி. திருநாகேஸ்வரத்தில் என்று ராகு கேது பயிற்சி அடாப்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு ராகு கேது பயிற்சி. அதே போல் ஆலங்குடியில் என்னைக்கு வந்து குரு பயிற்சி அடாப்ட் பண்ணுறாங்களோ, அந்த கோயிலில் என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான். இதுதான் பர்மனண்ட்டு, அதுக்கு தம்பு. திருநள்ளாறு, ஆலங்குடி, திருநாகேஸ்வரம், இந்த 3 கோயில்கள்லையும் என்னைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் நான் சொல்லியோ இல்லை அவர் சொல்லியோ யார் சார் கேட்குறது? இந்த தேவையற்ற குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் அப்படி என்னென்ன அப்படி சொல்லிட்டு போனால் திருக்கணிதப்படி அது இன்றைக்கி தான் அப்படின்னா போன மாதம் மார்ச் மாதமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம், ஆலங்குடி, இந்த 3 கோயில்களில் என்னைக்கு கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூடியூப்பில் ஒரு வீடியோ வரும், இந்த சனிப்பயிற்சியால் கோடீஸ்வரனாக போகும் 3 ராசிகள் இது அப்படின்னா. சரி, ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான், அவன் எப்படி திடீர்னு கோடீஸ்வரன் ஆக முடியும்? மீனாச்சும் லாட்ரி சீட்லாம் இருந்தது, இப்போ என்ன இருக்குது? அப்போ இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து நம்பாதீங்க. அது இந்த ஒரு கட்டம் பெருசாக போட்டு அப்படியே ராஜயோகத்தை பெறப்போகும் ராசிகள் அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், போடுறாங்க, பதிவிடுறாங்க, நீங்கள் பார்க்குறதும் பார்க்காதும் உங்கள் இஷ்டம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜோதிடத்தை குறை சொல்லாதீர்கள். இது மாதிரிலாம் சொன்னீங்களே சார், எனக்கு ஒன்றும் நடக்கலை, அதைத்தான் நான் உண்மையாக கண்டிக்கிறேன். சார் நீங்கள் ஜோதிடமே தப்பு, இதுமாரி சொல்லிகிட்டு இருந்தீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே வரல, இப்படி சொன்னார், உடனே அடுத்த மாதமே அவர் செத்து போயிட்டார். தயவுசெய்து சரியாக பாருங்கள், சரியாக கணக்கு பண்ணுங்கள், சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து ஜாதகத்தை கொண்டு கொடுங்க. நான் என்னகிட்ட கொடுங்கன்னு சொல்லவில்லை, ஏன்னா எனக்கே பார்க்குறதுக்கு டைம் இல்லை, அது வேறு விஷயம். சரியான ஆட்கள்கிட்ட பாருங்கள், சரியான செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் தயவு செய்து மூழ்கி விடாதீர்கள். இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். கொஞ்சம் லெங்க்தியாக தான் போயிடுச்சு இந்த வீடியோ, மன்னியுங்கள். அடுத்த முறை மீண்டும் சந்திக்கும் போது இன்னும் பல விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.